இன்னைக்கு கடைசியா நம்ம பார்க்க போற ஜோடி யாருன்னு பாத்தீங்கன்னா முத்தரசன் அண்ட் வெண்ணிலா. மேல வாங்க. ஓகே அண்ணா, உங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ளேம்ஸ் பாத்துடலாமாண்ணா? பாத்துடலாமே. பாத்துருவோண்ணா. ஓகே, முத்தரசன் அண்ட் வெண்ணிலா இந்த ரெண்டு நேம்ல காமனா இருக்க லெட்டர்ஸ் அடிச்சிருவோம். ஏ ஏ, என் என். இந்த ரெண்டு லெட்டர்ஸ் மட்டும் தான் காமனா இருக்கு. இப்ப எண்ணிடுவோம். ஓகே, 15 இருக்கு. இப்ப ஃப்ளேம்ஸ் போட்டு பாத்துருவோமா? பாத்துரு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஏ அஃபெக்ஷன் போச்சு. இப்போ அடுத்தது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. எல் லவ்வும் போச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. சிஸ்டரும் போச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. எனிமையும் போச்சு. இப்ப இருக்கிறது ரெண்டே லெட்டர்ஸ் தான், எஃப் அண்ட் எம். ஃப்ரெண்டா இல்ல மேரேஜான்னு பாத்துருவோமா? ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. எஃப் போச்சு. மத்த யாருக்கும் அமையாத எம், அதாவது மேரேஜ் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ மேட் ஃபார் ஈச் அதர் கப்பிள். மாமா அப்படின்னா மேட் ஃபார் ஈச் அதர்னா ஒருத்தருக்கா இன்னொருத்தர் பிறகு இருக்காங்க. அது எனக்கே தெரியுமே. அப்புறம் ஏன் கேட்டு? நீங்க உட்காருங்கண்ணா. பொதுவா கல்யாணத்தை பத்தி சொல்லும் போது இருமணம் சேர்ந்தாதான் நல்ல திருமண வாழ்வுன்னு சொல்லுவாங்க. அதனால கணவன் மனைவிக்கு இடையில ஒளிவு மறைவு இருக்க கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும்னு வாங்க. இந்த இடத்துல நான் கேட்க போறது என்னன்னா, முதலாவதா மனைவிகள் கிட்ட கணவன்மார்களை பத்தின பர்சனலான விஷயங்களை கேட்க போறேன். கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் சொல்ற பெண்களுக்கு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. இங்க இருக்க பெண்கள் எல்லாருமே தன்னுடைய கணவன் பத்திய கேள்விகளுக்கு கண்டிப்பா பதில் சொல்லிடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கோ இல்லையோ, அவங்க கணவன்மார்களுக்கு இருக்கிறதுனால அவங்க நிரூபிச்சே ஆகணும். அதனால மனைவி மேல நம்பிக்கை வச்சு ஒவ்வொரு கணவன்மார்களும் வந்து ₹1,00,000 பெட் கட்டணும். என்னப்பா விளையாடுறியா? ஆனா அதுல ஒரு விஷயம் என்னன்னா, சரியான பதில்களை மனைவிமார்கள் சொல்லிட்டா 2 மடங்கா அது திரும்ப கிடைக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அப்படி ₹1,00,000 கட்டி பதில்களை தவறா சொல்லிட்டா அந்த ₹1,00,000 கம்பெனிக்கு. பிம்பிளிக்கு பிலாபி. கம்பெனி கலெக்ஷன் பண்றதெல்லாம் இப்படி எல்லாமா பண்ணுவீங்க? அப்போ உங்க மனைவி மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சாச்சா அப்படியெல்லாம் இல்லப்பா, அதெல்லாம் இருக்குப்பா. ஆனா ஒரே ஒரு கேள்வி எனக்கு. கேள்வியும் உங்க மனைவி கிட்ட தான் கேட்கணும்னு சொன்னேன். இல்லப்பா, முக்கியமான கேள்வி. நீ சொன்னது 1,00,000, ஆனா மினிமம் எவ்வளவு கம்மியா கட்டலாம்? நீங்க அமௌண்ட்டை குறைக்க சொல்லும் போது உங்க மனைவி மேல உங்களுக்கு நம்பிக்கை குறைச்சலா இருக்குன்னு எனக்கு புரியுது. சரி, உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். 5000 இருந்து எவ்வளவு வேணா கட்டலாம். ஆனா பதில் தவறா சொன்னா கட்டின பணம் திரும்ப வராது.
சரியா சொன்னா 2 மடங்கா கிடைக்கும். உதாரணத்துக்கு 5000 ரூபாய் கட்டினா 10000 ரூபாய் கிடைக்கும். அப்ப போனா 5000 போயிருமே. என்ன ப்ரோ? ஒண்ணு இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஓகே, மனைவி மேல நம்பிக்கை இருக்கவங்க இப்ப பணத்தை கட்டிட்டு மேடைக்கு வரலாம். முதல் ஜோடி மேல வாங்க. ஓகே, முதல் ஜோடி ரெடி ஆயிட்டாங்க. இவங்க சரியான பதில சொல்லுவாங்கன்னு நம்ம எல்லாரும் வாழ்த்து சொல்லுவோம். ப்ரோ ரெடியா இருக்கீங்களா? ரெடி. நல்லா கேட்டுக்கங்க. கேள்வியை உங்க மனைவி கிட்ட கேட்பேன். அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச பதில வாயால சொல்லுவாங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பதில சொல்லக்கூடாது. இந்த போர்டு இருக்கு இல்லையா, இதுல போய் எழுதி காட்டணும். உங்க 2 பேருக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுதுப்பா, புரிஞ்சுது. இந்தாங்க கேள்வி கேட்க போறேன். உங்க கணவரோட பிறந்த தேதிய கரெக்டா சொல்லுங்க பாப்போம். பதிமூணு தானே? கெட்டது கதை. சரி, அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். உங்களுக்கு கல்யாணம் ஆகி முதல்ல உங்க கணவருக்கு நீங்க செஞ்சு போட்ட டிஷ் என்ன? முதல்ல செஞ்சது. பிரதர் எழுதுங்க. இப்ப சொல்லுங்க. பூரிக்கிழங்கு. இது வரைக்கும் அவன் செஞ்சதே கிடையாது. அடுத்த ஜோடி வாங்க வாங்க. ஹலோ ப்ரோ, போட்டிக்கு ரெடியா? ரெடி. என்ன ப்ரோ, எவ்வளவு கட்ட போறீங்க? ஒன்லி 5000. இந்த பக்கம் வாங்க. இதுக்கப்புறம் பாக்கி இருக்கிறது இந்த விழாவோட நாயக நாயகினே சொல்லலாம். திரு முத்தரசன், திருமதி வெண்ணிலா இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அண்ணே, இந்த போட்டியில நீங்க எவ்வளவு கட்டுறீங்க? ஒரு 12000? 1 லட்சம். 1 லட்சம்! காசு நிறைய வச்சிருக்கான் போல இருக்கு. நல்ல வசதியானவன். பணம் போனாலும் பரவாயில்லன்னு கட்டுறான். நண்பா அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. பணம் அதிகமாக இருக்கிறனால இல்லை, என் மனைவி மேலே நம்பிக்கை அதிகமாக இருக்கிறனால. என்னங்கண்ணா, இப்படி வாங்க. உங்க கணவருக்கு மிகவும் பிடிச்ச உணவு என்ன? அண்ணா ஃபர்ஸ்ட் நீங்க எழுதிருங்க, நீங்க சொல்ல வேண்டாம்.
எழுதிட்டீங்களா? ஓகே அனி நீங்க சொல்லுங்க இப்ப ஆன்சரை. நேத்து வச்ச மீன் குழம்பும் பழையதும். அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அமிர்தம் அமிர்தம்னு சாப்பிடுவாரு. ஓகே இப்போ ரெண்டாவது கொஸ்டினுக்கு போயிடலாம். அண்ணி அவரோட கெட்ட பழக்கமா அவரே ஒத்துக்கிற விஷயம் என்ன? ஒரு நிமிஷம் இருங்க, பதில் சொல்லிடாதீங்க. அண்ணே நீங்க எழுதுங்கண்ணே. கெட்ட பழக்கமா? இப்ப சொல்லுங்க நீ. எல்லாரையுமே நம்புறது. சரியான பதில். எல்லாரும் கை தட்டுங்க. ஓகே அடுத்தது மூணாவது கொஸ்டினுக்கு போலாமா? ப்ரோ ஒரு நிமிஷம். சொல்லுங்க ப்ரோ. இந்த கேள்வி நானே கேட்கிறேன். தாராளமா கேளுங்க. உலகத்திலேயே ஒரு முக்கியமா நினைக்கிறது யார? நீங்க எழுதுங்க ஆன்சரை. சொல்லுங்க நீ. அவங்க சித்திய. பரவாயில்லையே. சரி அடுத்த கேள்வி. உங்க கணவருடைய பெரிய லட்சியம் என்ன? நீங்க சொல்லுங்க நீ. ருத்ராவை படிக்க வச்சு மிகப்பெரிய மருத்துவராக்கி எல்லாருக்கும் சேவை செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. சரியான பதில். இவங்க தான் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட சரியான ஜோடி. அண்ணி சூப்பர் அண்ணி, கலக்கிட்டீங்க. ஒரு நிமிஷம் ப்ரோ. தேங்க்யூ. உண்மையிலேயே வெண்ணிலா வந்து ரொம்ப கிரேட். முத்தரசு சொன்னது 100க்கு 100 உண்மையாயிடுச்சு. தன்னோட புருஷன் மேல எந்த அளவுக்கு பிரியம் காதல் எல்லாமே இருந்தா யாருமே சொல்ல முடியாத இந்த கேள்விகளுக்கு எப்படி அவங்க பதில் சொல்ல முடியும்? அதுவும் கல்யாணமாகி கொஞ்ச நாள்லயே இத்தனை விஷயங்களை சொல்றது சாதாரண விஷயம் இல்ல. நாமெல்லாம் கல்யாணமாகி இன்னும் டபுள் டிஜிட்ல தான் இருக்கோம். தேங்க்யூ ப்ரோ. ஓகே இந்த போட்டியில வெற்றி பெற்றது யாருன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. நீங்களே சொல்லுங்க பாப்போம். வெண்ணிலா, 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 வெண்ணிலா. அடுத்து இப்ப பெண்களுக்கான போட்டி எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி ஆண்களுக்கான போட்டி நடக்க போகுது. உங்களை பத்தி கேட்கிற கேள்விகளுக்கு உங்க கணவர் சரியான பதில் சொல்லனா மனைவிமார்களுக்கு லைட்டா எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கப்படும். ஷாக்கா? என்ன விளையாடுறீங்களா? ஆமா, நீங்க எல்லாரும் போட்டியில தோத்து அவங்களுக்கு ஷாக் கொடுத்தீங்கல்ல, அதனால திருப்பி உங்களுக்கு ஷாக் கொடுக்க வேண்டாமா? நாம விளையாடுற கேம் எப்படி இருக்கணும்? ஜாலியாவும் இருக்கணும், அதே சமயம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கணும். சரி, கணவன்மார்கள்லாம் தனியா உட்காருங்க. அண்ணி எழுந்திருச்சு போங்க. இல்ல ஜனனி, நான் போகல. ஏன் அண்ணி? கரண்ட் ஷாக்குக்கு பயப்படுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் போகல ஜனனி, எனக்கு மனசே சரியில்லை, விட்டுரு. வாங்க. ஜனனி என்னாச்சு? கார்த்தி, அண்ணி போட்டியில கலந்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஐயோ அண்ணி, இதெல்லாம் விளையாட்டு தான், பெருசா ஷாக் ஒன்னும் அடிக்காது. ஐயோ கார்த்தி,
எனக்கு சாக்கடிக்கிறது பத்தி எல்லாம் கவலை இல்ல. நான் வரலன்னா விட்டுடுங்களேன். அக்கா, நீங்க வராம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல, அந்த காரணம் என்னன்னு தானே நாங்க உங்களை கேக்குறோம். இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? எனக்கு தெரியுமே என்ன? வெண்ணிலா மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியுமே. வெண்ணிலாவுக்கு என்ன மாதிரியே பசி வந்துருச்சு. அவ சாப்பிட போலான்னு நினைக்கிறா. அதானே வெண்ணிலா? அக்கா, தயவு பண்ணி என்ன காரணம் சொல்லுங்கக்கா. இங்க வந்திருக்கிற அத்தனை பேருமே மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு மத்தியில முத்து மாமா கிட்ட இந்த மாதிரி ஏடா கூடமான கேள்வி எல்லாம் கேட்டு அவர் பதில் சொல்லாம விட்டுட்டா மாமாவை எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்கல்ல. அப்படி ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில முத்து மாமா போட்டியில தோத்து போய் முத்து மாமா மனசு சங்கடப்படுறது எனக்கு பிடிக்கல ஜனனி. என்ன நீ இப்படி பேசுறீங்க? அண்ணனுக்கு உங்களை பத்தி தெரியாதா? ஐயோ ஜனனி, நான் தெரியாதுன்னு சொல்லல, புரிஞ்சுக்கோ. ஒருவேளை முத்து மாமாவுக்கு எந்த கேள்விக்காவது பதில் தெரியாம போய் அதனால அவருக்கு தலை குனிவு வந்துச்சுன்னா அது என்னால தானே. அதை என்னால நினைச்சு பார்க்கவே முடியல. வேண்டாம் ஜனனி. என்ன நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் சொன்னா கேளு, விட்டுடு. யாராவது தப்பா நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம், எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. கார்த்தி, எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. ஜனனி, ஏங்க அதெல்லாம் நினைச்சு தேவையில்லாம பயப்படுறீங்க? வெண்ணிலா அண்ணி போட்டியில கலந்துக்க பயப்படுறாங்க. ஏன்? வெண்ணிலா, நீ வந்தாதான் என்னால அண்ணி, சாப்பிட முடியும். இங்க பாருங்க, உங்க முத்து மாமா கிட்ட பேசியாச்சு. அவரு போட்டியில கண்டிப்பா ஜெயிச்சிருவேன்னு சொல்லிருக்காரு. நீங்க போட்டியில கலந்துக்காம விட்டாதான் அவருக்கு அவமானமா இருக்குமா? என்ன சொல்றீங்க? ஐயோ ஜனனி, என்ன வற்புறுத்தாத. இப்போ நீங்க கலந்துக்காம விட்டா முத்து மாமா உங்ககிட்ட பேசவே மாட்டாராம். அண்ணன் சொல்லுச்சு, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம்.